வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நம் உலக சமையல் மூலமாக எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் குசைன் நாலேஜை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எவ்ரி வீக் 3 to 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம் உலக சமையலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான அண்ட் ஸ்பெஷலான டெசர்ட் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். ஃப்ரைட் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த ஃப்ரைட் ஐஸ்கிரீமை ஃபஸ்ட்டு நான் வந்து மெக்சிகன் ரெஸ்டாரண்ட் தான் சாப்பிட்டுருந்தேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அண்ட் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி நிறையா தடவை நான் வீட்டில் செஞ்சு பார்த்துருக்கேன், நல்லா வந்திருக்கு. அந்த ரெசிபி தான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து செய்யறது ரொம்ப ஈஸி தான், பட் ஆனால் கொஞ்சம் லாங் ப்ராசஸ். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டா அந்த ஐஸ்கிரீம் எக்ஸ்பைரி டேட் இருக்கிற வரைக்கும் நம்ம ஃப்ரீசரில் போட்டு வச்சிடலாம். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஐஸ்கிரீமை 2-3 தடவை நம்ம தனியாக ஸ்கூப் மாதிரி பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கணும். அது கூட வந்து கார்ன்ஃப்ளேக்ஸை வந்து பவுடர் பண்ணிவிட்டு பிரெட் ஸ்க்ரம்பும் கூட போட்டு ஒரு கோட்டிங் மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான். வாங்க இப்போ எப்படி டேஸ்டியான ஃப்ரைட் ஐஸ்கிரீம் செய்யலான்ட்டு போய் பார்க்கலாம். ஃப்ரைட் ஐஸ்கிரீம் செய்ய தேவையான பொருட்கள் இதுதான். வெனிலா ஐஸ்கிரீம் அண்ட் சாக்லேட் சிப் ஐஸ்கிரீம் ரெண்டுமே நான் எடுத்திருக்கேன். நார்மலாக வந்து அது வெனிலா ஐஸ்கிரீமில் தான் ஃப்ரைட் ஐஸ்கிரீம் பண்ணுவாங்க, பட் நான் இந்த ரெண்டு ஐஸ்கிரீமையும் செஞ்சு காட்ட போகிறேன். ரெண்டுமே சேர்ந்து ஒரு 14 ounce எடுத்துக்கோங்க. எண்ணெய் தேவையான அளவு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு நான் கெனோலா ஆயில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. 1/2 கப்பு மைதா மாவு, 1 கப்பு கார்ன்ஃப்ளேக்ஸ், 1/4 கப்பு பிரெட் ஸ்க்ரம் பிளெயின் எடுத்துக்கோங்க. வீட்டில் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, கடையில் வாங்கினதாலும் இருந்தாலும் பரவாயில்ல. 1/2 ஸ்பூனு பட்டை பவுடர், சின்னமன் பவுடர் வந்து. ஸோ இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஸ்மெல்லு பிடிக்கலன்னா, வாசனை பிடிக்கலன்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். வாங்க இப்போ எப்படி போய் ஃப்ரைட் ஐஸ்கிரீம் செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ரேப் எடுத்துக்கோங்க. இந்த பிளாஸ்டிக் ரேப் இல்லைன்னா நீங்கள் ஃபாயிலும் எடுத்துக்கலாம், பட் பிளாஸ்டிக் ரேப் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படியே இல்லைனாலும் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு பிளேட்டில் கூட வச்சு பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே உங்கள் ஆப்ஷன் தான். நம்ம ஐஸ்கிரீம் வந்து ஒரு ஸ்கூப் எடுத்து நம்ம அதில் பிளாஸ்டிக் ரேப்பில் வச்சுக்கணும். ஸோ இதை வச்சுட்டு நல்லா ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. எதுக்கு நான் பிளாஸ்டிக் ரேப் வச்சுன்னா நம்ம நல்லா இந்த மாதிரி நம்ம ஷேப் பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ, உங்களுக்கு எந்த சைஸு ஐஸ்கிரீம் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. 2 ஸ்கூப் வேணும்னாலும் எடுத்துக்கலாம், 1 ஸ்கூப் வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ரேப் வச்சுருந்தா நம்ம நல்லா ஷேப்பாக வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃப்ரீசரில் போட்டுட்டணும். ஒரு 1 to 2 hours இந்த மாதிரி நம்ம பண்ணி எடுத்து வச்சுட்டணும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஐஸ்கிரீமும் நம்ம எடுத்து வச்சுடலாம். ஸோ நான் இப்போ வந்து சாக்லேட் சிப் ஐஸ்கிரீமை ஸ்கூப் பண்ண போகிறேன். நீங்கள் எப்பயுமே ஸ்கூப் பண்ணும்போது நீங்கள் ஒரு பக்கத்தில் ஒரு தண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஸ்கூப்பரில் வந்து ஒட்டாமல் வரும், ஈஸியாகவும் இருக்கும் பண்ணும்போது. அதுவும் நீங்கள் ஒரு கொஞ்சம் ஹாட் வாட்டராக வச்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லா ஒட்டாமையே வந்துடும். ஐஸ்கிரீம் வந்து ஈவனாக வரும். ஸ்கூப் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ரேப் பண்ணலைன்னா நமக்கு அந்த மாதிரி ஷேப் வராது. பட் ஓகே, உங்ககிட்ட ரேப் இல்லைனாலும் பரவாயில்ல. நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்காக நம்ம ஸ்கூப் பண்ணி அப்படியே டைரெக்டாகவும் ஒரு ட்ரேயில் போட்டு நம்ம வச்சிட வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு ஃப்ரீசரில் போட்டு வச்சுக்கலாம். நான் ஃப்ரீசரில் போட்டுட்டு 1 hour கழித்து வந்து காட்டுறேன். இந்த கார்ன்ஃப்ளேக்ஸை வந்து நம்ம மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். நான் இதை போட்டு நான் பவுட்ரு பண்ணிவிட்டு வரேன். இப்போ வந்து இந்த கார்ன்ஃப்ளேக்ஸை வந்து மிக்சியில் போட்டு எடுத்தாச்சு. கொஞ்சம் கோர்ஸாக தான் அரைச்சிக்கோங்க, ரொம்ப பவுட்ராக வேண்டாம். 1-2 பீஸ் இருந்தாலும் ஓகே தான். ஸோ இது கூட நம்ம பிரெட் ஸ்க்ரம்பை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பட்டை ஃப்ளேவர் பிடிச்சிருந்தா நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா இதை விட்டுடலாம். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம மைதா மாவை கலக்கி அதுவும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மைதா மாவு தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். கட்டி இல்லாமல் கலக்கிக்கோங்க. இதை நல்லா கட்டி இல்லாமல் இந்த அளவுக்கு பஜ்ஜி மாவெல்லாம் கலக்குவோம்ல, அந்த அளவுக்கு கலக்கிக்கோங்க. இந்த மாதிரி கலக்கிக்கோங்க. ஸோ இது கூட நீங்கள் எக்கு சாப்பிட்றவங்களா இருந்தால் எக்கு கூட போட்டு பண்ணிக்கலாம். இது வெஜிடேரியனாக இருக்கிறவங்க இந்த மாதிரி மைதா மாவு போட்டுக்கலாம். மைதா மாவு பதிலுக்கு எக்கும் போட்டுக்கலாம், இல்லை எக்கும் மைதா மாவும் சேர்ந்தும் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வெயிட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் ஐஸ் ரெடி ஆகிறதுக்கு. ரெடி ஆகிட்டோன்னா நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஐஸ் வந்து பால் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நான் வச்சுட்டேன் ஃப்ரீசரில். ஸோ நல்லா ஹார்ட் ஆகிடுச்சு. நல்லா கெட்டி ஆகிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணால் நல்லா அமுக்கி ஒரு மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க.
உடையிற மாதிரி இருந்தால் நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க திரும்பியும். ஸோ இது ரெடியாக வச்சுக்கோங்க. இது கூட வந்து நம்ம இந்த பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த கார்ன்ஃப்ளேக்ஸு ப்ரெட்டு எல்லாமே சேர்த்து பவுட்ரு பண்ணதை வந்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கிறத வந்து நம்ம ஒரு ரோல் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த மைதா மாவு நம்ம கலக்கி வச்சுருக்கோம்ல, அந்த இதில் வந்து ஒரு டிப் பண்ணிக்கோங்க. திரும்பியும் நம்ம போட்டு பிரெட் ஸ்க்ரம்பில் போட்டு நம்ம எடுக்கணும். திரும்பியும் நல்லா ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரிக்கு எல்லாத்துக்கும் பிரெட் ஸ்க்ரம் போட்டுட்டு இதே நம்ம திரும்பி ஒரு 2 to 3 ஹவர்ஸாவது நம்ம திரும்பி இதை ஃப்ரீஸ் பண்ணணும். நம்ம அதே பிரெட் இதில் வந்து பேப்பரில் வந்து நம்ம திரும்பி ரேப் பண்ணி வச்சிடலாம். இல்லை இதுக்கு வந்து இதை அப்படியே கூட வச்சுக்கலாம். நம்ம ரேப் பண்ணணுன்ட்டு இல்லை, இதை அப்படியே நீங்கள் பிளேட்டில் எடுத்து ஃப்ரிட்ஜில் கூட வச்சிடலாம். ஸோ இதை வந்து ஒரு மினிமம் ஒரு 3 to 4 ஹவர்ஸாவது நம்ம ஃப்ரீசரில் திரும்பி போடணும். நான் திரும்பி போட்டுட்டு நான் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு திரும்பி காட்டுறேன். இது வந்து சாக்லேட் சிப்பை நம்ம போட்டு வச்சுது. இதையும் நம்ம அதே மாதிரி நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் ஃப்ரீசரில் வச்சுட்டு திரும்பி நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ எனக்கு 3 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. நான் ஃப்ரீசரில் போட்டு இதை வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது நல்லா ஹார்ட் ஆகிடுச்சு, நல்லா ஆகிடுச்சு. ஸோ இதையும் ஒரு தடவை நம்ம வந்து இந்த இது வச்சுருக்கோம்ல, நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறத வந்து ஒரு டிப் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நெஞ்சம் ஏதாவது நம்ம கோட் பண்ணாமல் இருந்திருந்தால் இது நல்லா இதாகிடும், கோட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இதை ஒரு 1 ஹவராக திரும்பி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த மேலே இருக்கிறதெல்லாம் வந்து செட் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான். ஸோ இவ்வளோதான். நீங்கள் இதுதான் லாஸ்ட் ஸ்டேஜு. இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு ஜிப்லாக்லேயும் நீங்கள் போட்டு வச்சுட்டா உங்களுக்கு எப்போ தேவைப்படும் போதோ அப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம 1 ஹவர் கழித்து எனி டைம் நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை ஃப்ரீசரில் வச்சுட்டு 1 ஹவர் கழித்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கோட் பண்ணி வச்சதை வந்து ஃப்ரீசரில் 1 ஹவர் கழித்து ரெடி ஆகிட்டப்புறம் இதை வந்து நம்ம ஜிப்லாக் பேக்கில் போட்டுடலாம். ஸோ இந்த ஜிப்லாக் பேக்கில் ஒன்றுன்னா தனித்தனியாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிடுங்க. ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வந்து நீங்கள் டேட் போட்டு வச்சுக்கோங்க. என்றைக்கு எக்ஸ்பைரி டேட் எப்போ ஆகுதுன்ட்டு பார்த்துட்டு டேட் எழுதி வச்சுடுங்க. எழுதி வச்சுட்டா இது எப்போ வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும் போது நீங்கள் எடுத்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான். ஸோ இது ரொம்ப பண்ணுறது கஷ்டம்னு இல்லை, பட் ரொம்ப நேரம் எடுக்கும் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு ஒரு டைம் பண்ணிட்டா நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு எவ்வளோ நாள் 6 மந்த்து கூட இருக்கும் எக்ஸ்பைரேஷன் டேட்டு. ஸோ அது வரைக்கும் நம்ம செஞ்சு வச்சுட்டா வேணும் போது சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதை நம்ம ஃப்ரீசரில் திரும்பி போட்டுடலாம். நான் இப்போ வந்து ஃப்ரையரில் தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து பேன்லேயும் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஹை ஹீட்டில் வச்சுக்கோங்க. 375 டிகிரி ஹீட்டில் வச்சுக்கோங்க. போட்டு உடனே ஒரு 10 to 15 செகண்ட்ஸ்குள்ளேயே நம்ம எடுத்துடணும். லைட் ப்ரௌன் ஆன உடனே எண்ணெய் காஞ்ச அப்புறமா நீங்கள் ஃப்ரீசர்லேருந்து எடுங்க ஐஸ்கிரீமு. இப்போ நல்லா எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ போட்ட கொஞ்ச நேரத்தில் எடுத்துடுறேன். ஒன்றுனா தான் நீங்கள் போடணும், உடனே தான் சர்வும் பண்ணணும். அவ்வளோதான். கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிட்டோன்னே எடுத்துடலாம். ஸோ போட்டு கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு அதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொன்றும் போட்டுடுறேன். ஸோ இதுவும் 4 ஹவர்ஸ் மேலே ஆகிடுச்சி நான் ஃப்ரீசரில் போட்டு. அவ்வளோதான். நீங்கள் இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம ஜஸ்ட்டு சர்வ் பண்ணுறது தான். இதுக்கப்புறம் நான் வேறு பிளேட்டில் வச்சுட்டு உங்களுக்கு திரும்பியும் ப்ரெசென்ட் பண்ணுறேன். இதோ நம்ம பண்ண ஃப்ரைட் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து அதுக்கு மேலே வந்து சாக்லேட் சிரப் போட்டுக்கிறேன். இது உங்களுக்கு ஆப்ஷன் தான். இது கூட நான் விப் க்ரீம் போட்டுக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு ஆப்ஷன் தான். இதை பண்ண உடனே கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்டுடணும். ரொம்ப நேரம் வச்சா எல்லாம் மெல்ட் ஆகிடும். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.